கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த ஒரு கோயிலுக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுக்க இருந்து மக்கள் வர்றாங்க. பொள்ளாச்சி பக்கத்துல இயற்கை சூழ இருக்க ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த கோயில் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில் வரலாறை பத்தி நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல ஒன்னான குறுந்தொகையில ஒரு பாடல்ல வந்திருக்கு. ஆனைமலை பகுதியில 2000 வருஷத்துக்கு முன்னால நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாரு. அப்போ அந்த மன்னனுக்கு அங்க வந்த ஒரு முனிவர் கொடுத்த சக்தி வாய்ந்த மாஞ்செடிய தன்னோட கோட்டைக்கு பக்கத்துல இருக்க ஆற்றங்கரையில நட்டு வளர்த்தாரு. வளர்ந்த அந்த மாமரத்துல இருந்து கனிகள் வந்தா அதை தெய்வத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு ஒரு நம்பிக்கையை வச்சு அதை வளர்த்தான். வேற யாரும் அதை பறிச்சிட கூடாதுன்னு மரத்தை சுத்தியும் காவலர்களையும் போட்டான். ஒருவேளை மரத்துல இருந்து வர்ற மாங்கனியை யாராவது சாப்பிட்டா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் கடுமையான சட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தான். அப்போ பக்கத்து நாட்டுல கோசர் இனத்தை சேர்ந்த ஒருத்தரோட மகள் கர்ப்பிணியா ஆனைமலைக்கு வந்தப்போ அங்கிருந்து அந்த ஆத்துக்கு குளிக்க போயிருந்தா. அப்போ ஆத்து தண்ணியில ஒரு மாம்பழம் மிதந்து வர்றதை பார்த்து யோசிக்காம அதை எடுத்து சாப்பிட்டா. மன்னரோட காவலாளிங்க அதை பார்த்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் மன்னர் முன்னாடி ஒப்படைச்சாங்க. அவ சாப்பிட்ட அந்த மாம்பழம் மன்னரோட அந்த காவல் மரத்துல காய்ச்சதாலதான் காவலாளிங்க அந்த பொண்ணு பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இதை கேள்விப்பட்டதும் கோபப்பட்ட அந்த மன்னன் வேற எதுவுமே யோசிக்காம அந்த பொண்ணுக்கு மரண தண்டனையை கொடுத்தான். இதை கேள்விப்பட்டு அந்த கர்ப்பிணி பொண்ணோட அப்பா அங்க வந்து என்னோட பொண்ணோட எடைக்கு எடை தங்கம் தர அவளை விட்டுருங்கன்னு மன்றாடியும் மன்னர் அதை கேட்கல. அந்த பொண்ணை அங்கேயே கொன்னுட்டாங்க. இதை தாங்கிக்க முடியாத அந்த பொண்ணோட அப்பாவும் கணவரும் படிகளை திரட்டி வந்து நன்னரோட போர் புரிஞ்சு அவனை வெட்டி வீழ்த்தினாங்க. நிறைமாத கர்ப்பிணியா இருந்த அந்த பொண்ணை மன்னன் கொன்னதுக்கு அப்புறமா அந்த ஊர் முழுக்க மழை இல்லாம பஞ்சமும் பட்டினியும் தலைவிரிச்சு ஆடிச்சு. இருந்த பொண்ணோட சாபம் தான் இந்த பஞ்சத்துக்கு காரணம்னு நம்பி அவளையே வழிபடு தெய்வமா வணங்க ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி தமிழ்ல சங்க இலக்கியங்கள்ல ஒன்னான குறுந்தொகையில 292வது பாடல்ல பெண் கொலை புரிந்த நன்னன் அப்படின்னு ஒரு வரியில வந்திருக்கு. செத்து போன அந்த பெண்ணோட பெயர் சயனி. இந்த சயனி தான் நாளடைவுல மாசாணி அப்படிங்கிற பெயரா மாறி இருக்கு. இன்னைக்கும் வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காட்சியா மாசாணி அம்மன் கோயில்ல கடவுளோட உருவம் மல்லாக்க படுத்து இருக்கிற மாதிரி பார்க்க முடியும். Download ShareChat.